ஐயா, இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, கை வலிக்கிற மாரி இருக்கு. கைலாம் குடையிற மாரி இருக்கு. இந்த மாரி ஒரு சத்து இல்லாத மாரி ஒரு ஃபீலா இருக்கு. சோர்வாவும் இருக்கு. இப்ப அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ற மாரி, அதெல்லாம் சரி பண்ற மாரி வர்ம புள்ளிகள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா? நம்ம ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும். பிறக்கும்போதே எல்லாருமே அறிவாளியாவும் பொறக்கறதில்ல. நல்ல நோய் உள்ளவங்களும் இல்ல. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவங்களுக்கு அப்படி அமைந்துருது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உடம்புலயும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கும். அப்படின்னா எல்லாராலையுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது கஷ்டம். ஆனா ஒவ்வொருத்தரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கலாம். இப்ப நம்ம இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தப்பயே எல்லாமே கத்துக்கிட்டே பொறக்கறதில்ல. நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால நோய்வாய்ப்படுறதும், நோய் இல்லாம வச்சுக்கிறதும் அவங்களுடைய இத பொறுத்து தான் நம்மளுடைய உடம்பு அமையுது. நம்ம ஒரு ஆரோக்கியத்த வேணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான சில பயிற்சி முறைகள், உணவு முறைகள் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும். இப்ப எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னாவே சத்து குறைபாடு தான். இப்ப கையெல்லாம் மதமதப்பா இருக்குது, மரத்து போகுது, கொரப்புளி பிடிக்குது அப்படிங்கிறதெல்லாம் எ உண்டு. ஏன்னா நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கெட்டே செய்றதா இருக்கும், ஒரு பக்கெட்டே தூங்குறதா இருக்கும், ஒரு பக்கெட்டே சுமைய தூக்குறதா இருக்கும். இது மாரி நெறையா இருக்கும். அதெல்லாம் விட சத்துக்கள் கம்மியா இருக்கிறனாலயும் அதுகள் உருவாகிறது தான். இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நம்மளுக்கு உருவாக்குறது. அந்த மனநிலைய மாத்துறதுக்கு தான் இந்த பயிற்சி முறைகள்லாம் நம்ம செய்யறோம். இப்ப நம்ம குறிப்பா நம்ம கையில இருக்கிறதெல்லாம் எப்படி நம்ம வருமானத்த ஆக்டிவேட் பண்ணலாம். இப்ப நம்ம கையில பார்த்தீங்கன்னா, இது பஞ்சபூதங்கள். எப்படி கால்ல பார்த்தோமோ, அதே மாரி கையிலயும் பஞ்சபூதங்கள் இருக்கு. இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு விரலும் ஒவ்வொரு பூதத்தோட தத்துவத்துல வருங்கிறது நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள்ல வர்மங்கள் பார்த்தீங்கன்னா, இது மையம். இந்த மையத்துல பார்த்தீங்கன்னா, இது உள்ளங்கை எல்லை வர்மம். இந்த வர்மத்த அப்படியே நல்ல ஒரு பிரஷர் குடுக்கலாம். பிரஷர் குடுக்கும்போது என்னன்னா, அப்படியே அப்படியே இந்த எனர்ஜியானது அப்படியே மைல்டா ஏறும். போட்டுக்கிட்டு வந்து குத்து குத்துன்னு குத்தக்கூடாது. லைட்டா பிரஷர் குடுத்தாவே போதும். ஒவ்வொருத்தங்க உடம்புல பார்த்தீங்கன்னா, ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த நகம் பட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிழிச்சு விட்டுரும். அந்த அளவுக்குலாம் செய்யக்கூடாது. லைட்டா லைட்டா ஒரு பிரஷர் குடுத்தீங்கன்னா, ஒரு பிரஷர் குடுக்கும்போது என்னன்னா, இதோட வேக ஓட்டம் அப்படியே மெல்ல மைல்டா ஏறும். ரைட்டுங்களா? இது உள்ளங்கை வெள்ளை வர்மம். அதுக்கு நேரா நம்ம கால்ல பார்த்த மாரி கையில கவுளி. இது ஏன் நம்ம கவுளின்னு சொல்றாங்கன்னா, இதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. நம்ம வெத்தலைய பிடிக்கும்போது இப்படி பிடிப்பாங்க. கவுளி. இன்னொரு வெத்தலை கொண்டது ஒரு கவுளி. அப்படிங்கும்போது இது வந்து இதுக்குள்ள அடங்குறது தான் கவுளி. இதுக்கு பேர் கவுளி வர்மம். இந்த இப்படி கால்ல பார்த்த மாரி கையில அப்படியே ஒரு பிரஷர். இது பார்த்தீங்கன்னா, கைக்கு உண்டான வலிகளை குறைக்கக்கூடியது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா, கை கொரக்குள்ளி பிடிக்கும், மதமதப்பு இருக்கும், சூற பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அங்கே செஞ்சால் அப்படியே மைல்டாக குறையும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கை ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் இருக்கும். மொழி இந்த மொழிக்கு நடுப்புற உள்ள ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும், ஒரு நரம்பு. ஒவ்வொரு நிமிஷம் இப்போ நம்ம வர்மத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படியே 5 இது. இப்போ இந்த விரல்களில் ஏற்பட வலிகளே குறைக்கக்கூடியது. இதோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளங்கைக்கு நேர் பின்னாடி. சும்மா யார் யாருக்கெல்லாம் கையில் வலிகள் இருக்குது, இது மாதிரி ஒரு சிம்டம்லாம் இருக்குன்னா, இதை டெய்லியும் நம்ம டச்சப் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா, மணிபந்தம். இதை பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்குதோ அந்த வர்மத்தை நல்லா கொடுத்தா தூக்கம் நல்லா வரும். கால்களில் பார்க்குற மாதிரி இப்போ நம்ம கைகளில் பார்க்குறோம். ஏன் பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வர்மத்துக்கே ஒரு 5-6 பேர் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேர் உச்சரிப்பு பண்ணுவாங்க. அதோட வேறு பெயர்கள் மொத்தம் ஒவ்வொரு வர்மத்துக்கும் 5லேருந்து 7, 9 வர்மம் பேர்கள் உண்டு ஒவ்வொரு வர்மத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதிலிருந்து 4 விரல். நல்ல இருதயம் நல்ல வேலை செய்யும். குறுநாடி வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து 4 சத்துக்கள்லாம் நிறையா கிடைக்கும்.
இதில் வந்து எந்த ஒரு வருமத்தையுமே வந்து ரொம்ப ஃபோர்ஸாலாம் ஆக்டிவேட் பண்ணக்கூடாது. ஃபோர்ஸாக ஆக்டிவேட் பண்ணால் அது இவங்க உடம்புல உள்ளது எல்லாத்தையும் சிதைச்சி விட்ரும். வருமத்தை மைல்டாக தான் கொடுக்கணும். ஏன்னா வருமத்தில் மோசமான வருமங்களும் நிறைய இருக்குது. மைல்டாக. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 வரக்கூட பொறுத்துக்கு வந்துடும். கை தூக்கவே முடியாமல் இருக்குது, மடக்க முடியாமல் இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பொறுத்தை கொடுத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீ ஆகிடும். அப்படியே ஒரு நேர்கோட்டில் வரக்கூடியது தான். பார்த்தீங்கன்னா நல்லா மடக்க வரும். சில பேர்த்துக்கு கை வேலை செய்யாமல் இருக்கும், மடக்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த வருமம் எல்லா வேலை செய்யும். சில லேடிஸ்க்கெலாம் வந்து கை தூக்க முடியாது, ப்ளவுஸ் போட முடியாது, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்கலாம். அது சைடில் இருக்கும், இது 2 சைட்லேயும். அதே மாதிரி இந்த பொறுத்துக்கு நேர் பின்னாடி பார்த்திங்கன்னா நரம்பு இப்போ சின்ன இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லோரும் விளையாடுவோம், முட்டியை சுண்டி விட்டு விளையாடுவோம். குறுன்னு அந்த கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நரம்பில் லேசாக தரையில் அமுத்தினாவே கை வந்து குறக்குழி பிடிக்கும், மொழி பொறுத்து. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து 4 வரல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சதம் மாதிரி இருப்போம். திருநீற்று பட்டை போடுவோம். இந்த சத்துக்கள்லாம் கம்மியாக இருக்கிறவங்க, தூங்காக இருக்கிற மாதிரி இருக்கிறவங்களும் இதை நல்லா அப்படி லைட்டாக ஒரு பம்பிங் கொடுக்கலாம். இல்லைன்னா மைல்டாக இதை ஆக்டிவேட் பண்ணலாம். போட்டுக்கிட்ட வலுவை கொண்டெல்லாம் தேய்க்கக்கூடாது, மைல்டாக தான் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேருந்து 4 வரல் பார்த்திங்கன்னா கை யாருக்கெல்லாம் தூக்க முடியாமல் இருக்குதோ, சில பேர்த்து கையே தூக்க முடியாது, இதுக்கு மேலே தூக்கவே வராது, அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த வருமத்தை கொடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 3 வருமம் இருக்கும். இந்த நுனி, இந்த போட்டு உள்ள நுனி, உள்ளார இந்த 3 வருமத்தை ஆக்டிவேட் பண்ணால் கை நல்லா ஃப்ரீயாக மேலே ஏறும். புஜா வருமம். தோள்பட்ட வலி உள்ளவங்க, கையே தூக்க முடியாதவங்க, இதுக்கெல்லாம் இந்த வருமத்தை கொடுக்கறது. இப்போ நம்ம வருமத்தை கொடுத்தோம். இப்படி ஒவ்வொரு வருமமாக நம்ம செல்ஃபாக வீட்டில் இருந்து அப்படி ஏற்றிக்கலாம். இறக்கிட்டு நல்லெண்ணெயை கையில் தேய்ச்சி என்ன பண்ணணும், நல்லா பிரியத்துக்கு மேலே தடவி அப்படியே முள்ள என்ன பண்ணணும், கொண்டாந்து விரல் வலிச்சு விடணும். அப்போ என்ன பண்ணணும், சமநிலையே ஆகிடும். இது பேர் மசாஜ். தடவணும். 2 அப்படியே 2 கைக்கும் செய்யும். எப்போ வருமம் செஞ்சாலும் 2 கைக்கும் பகுலும் செய்யும். வலது கைக்கு ஃபஸ்ட்டு வலி இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் செஞ்சுட்டு அடுத்தது வலி உள்ளது செய்யணும். அப்போ தான் இன்பேலன்ஸாக இருக்கிறது பேலன்ஸுக்கு உடம்பு வரும். அப்போ வந்து கையாக இருந்தாலும் சரி, காலாக இருந்தாலும் சரி, நம்ம மைல்டாக செய்ய பார்த்திங்கன்னா அப்படியே படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி நம்ம ஒரு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டா என் உடம்புல எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடம்புல கொடுக்க சில மாற்றத்தை உண்டு பண்ணும். இந்த சில மாற்றங்கள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உள்ளேயும் சரி வெளியிலையும் சரி ஓரளவு உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, வருமம் வேலை செய்ய ஆரம்பிச்சோன்னு என்னென்னா மைல்டாக எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். சின்ன இதுதான் நிறைய பலன்களை தரும். பெரிய நம்ம இது பண்ணால் அதெல்லாம் இருக்கிறத காட்டிலும் சும்மா சின்ன இந்த வருமத்தை தூண்டுறது, இயக்குமுறை பண்ணுறது, இதில் ஒரு தகவல் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை செஞ்சு பயன்பெறலாம். நன்றி.